இந்த வீடியோவில் சிபியூவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆடியோ மட்டும் ஒர்க் ஆகலைங்களா? ஃப்ரண்ட்டில் மட்டும் மைக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஹெட்செட்டுக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. ஆனால் பேக் சைடில் எல்லா போர்ட்டும் ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும், மைக் ஒர்க் ஆகும், ஹெட்செட் ஒர்க் ஆகும், இப்படி எல்லாமே ஒர்க் ஆகும். இதுக்கான என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காஞ்சிபுரத்தில் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். பெஸ்ட்டான ப்ரைஸை கம்மியான ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா தாராளமாக ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதர் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொரியரில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். K7லாம் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு போய்ட்டு இருக்குது. எல்லா அக்சசரிஸுமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சர்வீஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை பர்ச்சேஸ் ரிலேட்டடாக டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன செட்டிங்ஸுங்க, சிம்பிளான செட்டிங்ஸுங்க. ஒரு அப்டேட்டு கிட்டத்தட்ட யாரெல்லாம் அப்டேட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக அப்டேட்டில் இருந்தே ஆகணும்னு சொல்லலாம் போல இருக்குது. இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் கம்ப்யூட்டர் சர்வீஸில் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லியுமே ஒன்று வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை டெய்லி ஒன்று புதுசாக என்ன இது புதுசாக இருக்கே, சரி இவ்வளோ சின்ன செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல, அந்தமாரி அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கி அந்தமாரி ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸ்னு சொல்லலாம். இப்போது உங்கள் சிஸ்டத்துக்கு இது எதனால் வருதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து டிரைவர் ப்ராப்ளத்தால் மட்டும்தான் வருது, ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் டிரைவர் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரியல்டெக் இன்டெல்னு போடுங்க. இன்டெல் ரியல்டெக் HD ஆடியோ டிரைவர் அப்புறம் போட்டு உங்கள் விண்டோஸ் என்னவோ விண்டோஸ் வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோலோட அஃபிஷியல் வெப்சைட் தான் வரும். அது உள்ளே போயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 10.11க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? நீங்கள் வெறும் இன்டெல் ரியல்டெக் ஆடியோ டிரைவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10ம் விண்டோஸ் 11க்காக மட்டும்தான் வரும். நீங்கள் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB ஃபைல் வரும். இந்த ஃபைல் வந்து நீங்கள் எந்த OS இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 11 தவிர கிட்டத்தட்ட இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச லெவல் கூட இது சப்போர்ட் ஆகும். 7, 8, 10 இப்படின்னு சொல்லிட்டு எல்லா OSமே கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெறும் 300 MB ஃபைல் தான். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரேர் ஃபைலாக தான் இருக்கும் இது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கிறேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலை ஓப்பன் பண்ணி செட்டப் ரன் பண்ணாலே போதும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். டவுன்லோட் சொல்ல போயிடுறேன். பண்ணிட்டு அந்த 300 MB ஃபைல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. நம்மளுக்கு WinZipல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே டவுனில் வந்துடுங்க. செட்டப் ஃபைல்னு ஒன்று இருக்கும். 32 பிட் 64 பிட்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கீழே டவுனில் வந்தீங்கன்னா செட்டப் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அது இருக்கு பாருங்கள், செட்டப் ஃபைல்னு. அந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும், ஓகேங்களா? ஃபுல்லாக எக்ஸாக்ட் ஆகணும்ல, வேணா 300 MB ஃபைலில் கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆகுது. வந்த உடனே செட்டிங்ஸில் இதில் பெருசாக ஒரு செட்டிங்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுப்பீங்க, அவ்வளோதான். அதுவும் ஒரே ஒரு நெக்ஸ்ட்டு தான் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அதுவே போயிட்டே இருக்கும். கடைசியாக ரீஸ்டார்ட் ஆகும். கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ரியல்டெக் HD ஆடியோ டிரைவர் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவரால் மட்டும்தான் வருது. நீங்கள் கரெக்டான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இதுவே நீங்கள் புது CPU வச்சுருக்கீங்கன்னா அது கூடயே ஒரு மதர் போர்டு சீட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஆடியோ டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இல்லைங்க நான் OS பட்டத்துலேருந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னா டிரைவரை இந்த மாதிரி நான் சர்ச் பண்ண மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளை எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எஸ்ன்னு கொடுப்போம். இதில் எக்ஸ்ன்னு கொடுத்தோடனே அந்த டிரைவர் வந்து ஓப்பன் ஆகும். டிரைவர் மெனு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நெக்ஸ்ட்டு, வேறு எந்த ஸ்டெப்புமே கிடையாது இதில். ஸோ லோடு ஆகுது நமக்கு. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் கொடுக்கல. நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அதுவே போய்கிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுமா இல்லை ரீஸ்டார்ட் பண்ண வேணாமான்னு கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ டிரைவர் இன்ஸ்டால் ஆனோடனே இங்கே கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு சிம்பிள் வரும். எனக்கு வரல, 8ல் வரல. ஒரு சில இதில் நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வரும், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனே வரும். நோட்டிஃபிகேஷனில் வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இந்தமாரி மெனு தான் நம்மளுக்கு வரும். சிஸ்டத்தில் வரும். இது லேப்டாப்ன்றதுனால அந்த ஆப்ஷன் காமிக்கல. அந்த ஆப்ஷனுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவுமே காமிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பேனலில் போய்டுங்க. கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டிங்கன்னா இங்கேயே வரும் பாருங்கள். இது நார்மலாக வந்து கேட்டகரின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லார்ஜ் ஐக்கான்ஸாக மாற்றிங்க. மாற்றிட்டிங்கன்னா ரியல்டெக் HD ஆடியோ டிரைவர்னு வரும் பாருங்க. இது வருது பாருங்கள், ரியல்டெக் HD ஆடியோ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷனில் போய் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃப்ரண்ட் ஆடியோ வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்டில் ஆடியோ வந்து உங்களுக்கு ஒர்க் 8ல் வந்து ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வருது. ரியல்டெக்கு
அப்படின்னு சர்ச் பண்ணாலே மேலே வந்துருச்சு பாருங்கள். நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடியோ டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மெனு வந்துடும். இந்த மெனுவில் ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் பண்ணுவீங்க. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு புது சிபியூவில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது அந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகுது. டிரைவர் இன்ஸ்டால் ஆகிற ஸ்டெப்ஸு புது சிபியூ. ஓகேங்களா? இது புது சிபியூ. எங்களுக்கு பேக்கில் டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த சின்ன ஸ்டெப்ஸை மறந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மதர் போர்டோட கொடுத்த டிரைவர்ஸ் தான். நாங்கள் எதுவும் டிரைவர் டவுன்லோடு கூட பண்ணல. மதர் போர்டோட கொடுத்த டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சின்ன ஸ்டெப்பு எங்கே வரும்ன்றதே சுத்தமாக மறந்துட்டோம். ஸோ கடைசியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் வருது பாருங்கள். இப்போ வந்துருச்சு பாருங்கள் அந்த சிம்பிள், அந்த ஸ்பீக்கர் ஐகான்ஸ் சிம்பிள், ரியல்டெக் HD ஆடியோ மேனேஜர். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் பாருங்கள் எல்லோ கலர் ஒரு ஐகான் ஒன்று இருக்கும். எல்லோ கலர் ஐகான் ஒன்று இருக்கும் மேலே பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லோ கலர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இது டிசேபிள் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டிக்கு டிசேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஹெட்செட் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, சின்ன ஸ்டெப்பு. ஆனால் இந்த சின்ன ஸ்டெப்பு மறந்துட்டோம். ஸோ இது மறக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது உள்ள ஹார்ட்வேர் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சின்ன டிரைவர் ப்ராப்ளம், சின்ன ஸ்டெப்பு நம்ம விட்டுருவோம். அந்த சின்ன டிக்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.